ஹலோ எவ்ரிவன். இது கிளையண்ட்டோட வெட்டிங் saree. இதோட காஸ்ட் வந்து 12,000. காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாரியோட ஸ்மூத்னஸ் எல்லாமே இருந்துச்சு. சில்க் மார்க் சர்டிஃபைட் saree தான். அதோட ஸ்மூத்னஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஹிந்துஸ் முறைப்படி எப்படின்னா சிங்கிள் கலரில் தான் வெட்டிங் saree எடுப்பாங்க. பட் இது கிறிஸ்டியன் வெட்டிங் saree. ஸோ அவங்க வந்து 2 கலர் மிக்சடாக எடுத்திருந்தாங்க. மேக்ஸிமம் எங்ககிட்ட ஹிந்துஸோட வெட்டிங் sarees வரும் சிங்கிள் கலர்லேயே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 2 கலர் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் மாதிரி தான் இருந்துச்சு. பட் சாரியோட டிசைன், அந்த ப்ளவுஸ் டிசைன், பல்லு டிசைன் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே அயன் பண்ணி எடுத்துக்கணும். பல்லுவை எக்ஸ்ட்ரா 2 டைம் அயன் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸும் நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கும் கொடுக்கும். ஸோ அதில் வந்து 2 டைம் கூட அயன் பண்ணிக்கோங்க. ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் செட் பண்ணி அந்த டைம்குள்ளே நீங்கள் எவ்வளோ அயன் பண்ணி முடிக்கிறீங்க அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் நாங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பல்லுவில் வந்துட்டு 9 to 10 ப்ளீட்ஸ் வரும். நார்மலாக எடுக்கும்போது 4 to 5 தான் வரும். பட் நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே ப்ளீட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு அக்கேஷன் அந்த மாதிரினா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஓனாகவே நீங்களே பண்ணிக்கலாம். பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். ஈஸியாக வேர் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனலாக எனக்கு இந்த saree ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு அயன் பண்ணுறதுக்கு. எனக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தால் தான் ஒரு நிம்மதி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்து அயன் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமே அதில் உள்ள எல்லாமே சூப்பராக வந்துடும். பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கே ஒரு ஃபினிஷிங் லுக்கில் கொடுக்கும். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுறேன். நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் ஒரு 1 monthல நான் போடுறேன். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்குனே நிறைய அயன் பாக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் நான் வந்துட்டு நார்மல் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் அந்த மாதிரி வாங்கலை. ஏன்னா அந்த மாதிரி வாங்குறது வந்து ரொம்பவே அயன் பண்ணும் போச்சில் ஒரு கோடு மாதிரி விழுந்துருது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிளைண்ட்டோட saree வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க கண்டிப்பாக அதை வந்து அயன் பண்ணால் தான் வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நார்மல் அயன் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நார்மலாக நம்ம 1 டைம் வாஷோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நார்மல் ஆயிரும், நீட்டாக ஆயிரும். பட் இந்த மாதிரி ஒரு மிஷின் எல்லாம் தண்ணி ஊற்றி அயன் பண்ணுறது, இந்த மாதிரி மிஷின்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அந்த சாரியோடதே ஒரு ஃபினிஷிங்கே போயிடுது. நம்மளே அந்த சாரியை வந்து ரொம்பவே ஓல்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் ஒரு டைம் ஃபஸ்ட்டு வெளியே கொடுத்துருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு டேமேஜ் ஆகிட்டுன்னு ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட சாரிக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கம்மியான காஸ்ட்டில் பண்ணணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drapelegance7 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்னு இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இனிமேல் போக போக ஆரி ஒர்க்குக்கு நிறைய சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளான டிசைன்ஸே போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸ் தான் எனக்கும் வருது ஆர்டர்ஸ். பட் ஹெவி டிசைன்ஸும் நாங்கள் போட்டு கொடுப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சாரியை ஃபுல்லாக ப்ரீ ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. நான் ஃபைனல் அவுட்புட்டோட பிக்சர் கூட இதில் ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நான் போக போக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.